அங்க எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இங்க இன்னைக்கு ஜூலை 23 ஒரு விஷயத்த தமிழ்நாடு பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு இருக்கு. சீட்டிங் நடக்கூடாது, ஃபீமேலோட உள்ளாட செக் பண்ண தெரியுதுல, சானிடரி பேட் செக் பண்ண தெரியுதுல, ஒரு 5 நிமிஷம் எக்ஸாமுக்கு லேட்டா வந்தா புடிச்சு தள்ளி விட தெரியுதுல, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்க ஒரு எக்ஸாமினேஷனோட ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டா பதில் இல்ல, யார் பொறுப்புன்னு கேட்டா சத்தம் இல்ல. இறங்கி போறாருன்னா லத்தி சார்ஜ். மே 3 22 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. உங்க நெக்லிஷனால கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி திரும்ப ஜூன் 21 ரீ எக்ஸாம் வைக்கிறீங்க. 19 லட்சம் பேர் தான் எழுதுறாங்க. அப்போ அந்த மீதி 3 லட்சம் பேரோட நம்பிக்கை லாஸ்ட் 34 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 12 பேர் இறந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவு என்னடா தப்பு பண்ணாங்க இவங்க? 24 மணி நேரமும் தூக்கம் இல்லாம மண்டையை பிச்சின்னு படிச்சு எக்ஸாம் எழுதுனா கொஸ்டின் பேப்பர் லீக்னு சொல்வீங்க, எக்ஸாம் கேன்சல்னு சொல்வீங்க, ரீ எக்ஸாம் சொல்வீங்க. எப்படி தெரியுது அவங்கள பார்த்தா? நம்ம வடக்குன்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க ஜந்தர் மந்திர்ல ரத்தம் வர அளவுக்கு அடி வாங்கி போராடிட்டு இருக்காங்க, துரத்தப்படுறாங்க. எதுக்கு? அமைதி வழியில ஹங்கிரி ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு. அவங்க வைக்கிற கோரிக்கையில அவ்வளவு லாஜிக் இருக்கு. இந்த இர்ரெகுலாரிட்டிக்கு அக்கௌண்டபிளா இருக்க வேண்டிய எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். நீட்ல இறந்த ஸ்டூடெண்ட்ஸோட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும். இந்த விஷயத்துக்காக கைகோர்க்க வந்த சோனம் ரிலீஸ் பண்ணணும். தப்பு யாரு வேணா பண்ணலாம், ஆனா அந்த தப்ப கடந்து போக முடியாதுல்ல. லீக்கட்னு ஒரு விஷயம் பண்ணோம், உலகமே திரும்பி பார்க்க வச்சோம். அந்த மாதிரி தமிழன் இப்ப எங்க இருக்காங்க? எவனா இருந்தாலும் தப்புனா தட்டி கேட்கறவன் தான் தமிழ். ஆனா இப்போ அப்படி தெரியல. சினிமால ஹீரோவா இருக்கவங்க எல்லாம் நிஜ லைஃப்ல அப்படி கிடையாது. ஆனா சினிமால வில்லனா இருக்கவன் இன்னைக்கு அங்க போய் உக்காந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாம் போய் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில்? அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் போராடியே ஆகணும். போராடினா தான் கிடைக்கும்.